90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அப்பளம் பாயசம் தான். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்ட்டாக சவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரொம்ப பிடிச்சது இந்த 90 கிட்ஸுக்கெல்லாம் அப்பளம் பாயசம் தான். அப்பளத்தை பொரித்து வச்சுக்கிட்டு போதும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அப்பளத்தில் சரிங்களா, மீடியமாக தீ வச்சு பொரிக்கணும். இந்த மாதிரி போட்டதும் எடுத்துடணும். நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெய் நல்லா சூடாகிட்டு இந்த முந்திரியை லைட்டாக பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கணும். சரிங்களா? போதும், இந்த கலரில் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், திராட்சை போட்டு நல்லா ஒரு வறுத்துக்கிறோம். எல்லாம் இந்த நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஜவ்வரிசை இந்த நெய்யோட லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துங்க. ஜவ்வரிசை நம்ம வறுத்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ இதை விட என்ன பண்ணுறோம்னா, ஒரு 250 ml இந்த தண்ணியை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சரிங்களா? இப்போ ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், 1/2 லிட்டர் பால். சரிங்களா? 1/2 லிட்டர் பால் நம்ம இதோட நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஜீனியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஜீனி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா இப்படி கலரி விட்டுங்க. நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கொதிக்க விடுங்க. சரிங்களா? நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஏலக்காய் முந்திரியை போட்டுக்கிறோம். ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். இந்த கொதிக்கிறப்போ என்ன பண்ணுறோம், நான் ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா கொதித்து வரப்போ என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூனு நெய் போட்டுக்கிறோம். நெய்யை போட்டு அப்படியே கலரி விடுங்க. சரிங்களா? சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம். முந்திரி திராட்சை கொஞ்சம் நிறைய இருக்கட்டும், அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சரிங்களா? நல்லா இன்னும் கொஞ்சம் கொதித்து வரட்டும். சூப்பராக கொதித்து நமக்கு ஒரு திக்னஸ் வந்துடுச்சு பாருங்கள். சவ்வரிசெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன் பாயசத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? போதும், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மணியாக இருக்கணும். நான் அப்பளமும் பாயசமும் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாராருக்கு அப்பளம் பாயசம் பிடிக்குமோ எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக செய்யலாம். சரிங்களா? 90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அப்பளம் பாயசம் தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக செய்யலாம் சவ்வரிசி பாயசம். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.